நமக்கு எல்லாருக்குமே சித்ரா பௌர்ணமினா ஞாபகம் வருவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஞாபகம் வரும். இந்த பூமி வாழ்க்கையில தேவையான பணத்தையும் நிம்மதியையும் பெறணுன்றதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே இந்த தெய்வத்துக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா 108 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழத்தை எடுத்து அங்கேயே என்ன பண்றீங்கன்னா உட்கார்ந்து ராகு காலத்தில் கோர்க்கிறீர்கள். உங்களுடைய தலைமுறை சாபங்கள் தீரணும்னு நினைச்சு கொடுத்தா போதும். மனோபலம் பெருகும் பொழுது உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, பொருளாதார மேன்மை, உறவுகள் கெட்டு போயிருக்கு, பிரிவா இருக்கு, பங்காளிகள் சண்டையா இருக்கு. எல்லாருமே ஃபோக்கஸ் எங்க இருக்கும்னா திருவண்ணாமலையில இருக்கும், சிவபெருமான் கிட்ட இருக்கும். யாருமே துர்க்கை கிட்ட பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு பண்டிகைகளாக நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள், அதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் சக்தி வாய்ந்த வழிபாடு நம்ம என்ன பண்ணணும், சித்ரகுப்த வழிபாட்டை தாண்டி இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நம்ம வாழ்க்கையை மாற்றப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. முதல் கேள்வி, நம்ம இந்த வழிபாட்டினுடைய அந்த ரகசியத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களுடைய வாஸ்து விஜயம் வேணும், அவங்களுடைய வீடுக்கும் நிலத்திற்கும் உங்களுடைய வாஸ்து பணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஒரு விடையோட இந்த ஒரு காணொலியை துவங்கிக்கலாம். மீண்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வாஸ்து விஜயத்தை உலகம் முழுவதும், தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் என்ன பண்ணியிருக்கோம்னா தொடங்கி இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பிரணவ வாஸ்து அமைப்பின்படி ஒருவர் வீடு அமைக்கணும் அப்படின்னா 100% காலி மனை இருக்கிற பட்சத்தில் சிறப்பு. அதனால வீடு ஆரம்பிக்க போறவங்க மட்டும் வாஸ்து விஜயத்தை புக் பண்ணா சிறப்பானது. அது முழு பொறுப்போடு அந்த வீடு அமைக்கக்கூடிய விதங்கள், அமைக்கக்கூடிய குறியீடுகள், ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலகீனம் அடைந்திருந்தால் அதில் வீட்டில் எப்படி பலப்படுத்தலாம் என்ற அத்தனை முறைகளும் நேரடியாக மனை பார்த்து ஆலோசனை செய்து கூறப்படும். நான் தான் வருவேன். சரியா? இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கட்டிய வீட்டிற்கு வாஸ்து பார்க்கணுன்ற பட்சத்தில் அது நிறைய தவறுகள் இருக்கிறதுனால இடித்து சரி செய்வது என்பது ஒரு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு செலவாக இருப்பதினால் அவர்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, முதல்ல பிளான் ஆஃபீஸ்க்கு அனுப்பி இதை வாஸ்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு என்கொயரி கேட்டுட்டு முடியும் அப்படின்னா கட்டின வீட்டுக்கு போவேன். முடியாது அப்படின்னா புதிய இடம் வாங்கி அவர்கள் என்ன பண்ணலாம்னா முன்பதிவு செய்து அணுகலாம். ஆக மொத்தம் அடுத்த வருடம் பங்குனி வரையிலும் நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா வாஸ்து விஜயம் எப்பொழுதும் உண்டு. அதனால் தாராளமாக மக்கள் என்ன பண்ணலாம்னா முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ சில பேர் மனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, பணம் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா வாங்கலான்றவங்களும் அப்ளை பண்ணலாமா? தாராளமாக மனையை அனுப்பி அது வாங்கலாமா வேண்டாமான்றதையும் அலுவலகத்தை அணுகி முடிவு செய்து கொள்ளலாம். முடிவு செய்ததற்கு பிறகு நேரடியாக ஆலோசனை வரவேற்று பண்ணிக்கலாம். அருமையான வாய்ப்பு, நேர்களே தவற விடாதீங்க. நிறைய பேர் நம்மளுடைய ஆஃபீஸில் கேட்டிருந்தீங்க குருஜியினுடைய வாஸ்து விஜயம் எப்போ அப்படின்னு சொல்லி. குருஜி அதற்கான விடை கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீனில் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு கால் பண்ணி உங்களுக்கான ஒரு வாஸ்து அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை பற்றி நேர்களுக்கு பேசலாம். குருஜி, ஒவ்வொரு பண்டிகைகளாக நம்ம நேர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் வர இருக்கிற இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நேர்கள் என்ன மாதிரி வேண்டுதல்கள் வச்சா இந்த சித்ரா பௌர்ணமிலேருந்து அவங்களுக்கு அந்த வருடம் பூரா இன்னும் நல்ல பாசிட்டிவாக இருக்கும்? இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், இது இரண்டும் இணைந்து வரக்கூடிய அமைப்புல இருக்கிறது. பொதுவா சித்திரை பௌர்ணமி அப்படின்னா என்னன்னா, சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருவதைத்தான் நாம சித்திரை பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த வருடம் அது பாத்தீங்கன்னா சற்று மாறுதலாக இருக்கிறது. இப்ப பொதுவாவே நமக்கு எல்லாருக்குமே சித்ரா பௌர்ணமினா ஞாபகம் வருவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஞாபகம் வரும். அதற்கு அடுத்தபடியா சித்திரகுப்த பூஜை என்பது ஞாபகத்துக்கு வரும். நம்மளுடைய விதியை மாற்றி எழுதக்கூடிய அமைப்புக்கான பரிகாரங்கள் எல்லாம் நடைமுறையில செய்து கொண்டே இருப்பார்கள். இப்ப இங்க விதியை ஏன் மாத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி இங்க எதற்காக வருகிறது அப்படின்னா, இந்த பூமி வாழ்க்கையில தேவையான பணத்தையும் நிம்மதியையும் பெறணுன்றதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே விதி மாறணும்னு ஆசைப்படுறோம். அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னும் போது
பொருளுக்கு தேவையான பலன்களை கொடுக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கனெக்ட் ஆகி வெள்ளிக்கிழமையோடு வருவது இந்த வருடத்துடைய ஸ்பெஷல். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கலாம், சுவாதி நட்சத்திரம் என்பது ராகு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த சித்திரை பௌர்ணமி அன்று ராகு காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் 8 கிராம்ல ஒரு வெள்ளிக்காயின் மட்டும் வாங்கி வைங்க. வாங்கி 8 கிராம் கரெக்டா 8 கிராம்ல மட்டும் நீங்க வெள்ளிக்காயின் வாங்கி வைக்கணும். வேற கோல்டோ வேற எந்த பர்ச்சேஸும் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். எந்த பூஜை எந்த புனஸ்காரம் எதுவுமே இல்லாம என்னுடைய கடன் சுமை குறைவதற்கும் சுக்கிரவசியம் ஏற்படுவதற்கும் ஒரு மூலப்பொருளாக இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புக்கு ஒரு நாணயம் வாங்கிக்கலாம். அதற்கு மேல் இருக்கக்கூடாது. பியூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 99.9, அதாவது ரொம்ப சுத்தமான வெள்ளியா அதை என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நல்ல பண வரவு இருக்கு அப்படின்றவங்க 8 கிராம்ல 8 காயின் வாங்கலாம். 8 கிராம்ல ஒரு காயின் நார்மலா இருக்கவங்க வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்றவங்க 8 காயின் என்ன பண்ணிக்கலாம்னா 8 கிராம்ல வாங்கிக்கலாம். இந்த இடத்துல குருஜி 8 8ன்னு நிறைய குறிப்பிடுறீங்க. அப்ப அந்த 8க்கு ஏதோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. அது என்ன? அதாவதுமா 8 கிராம் அப்படின்னும் போது 8 அப்படின்னா சனி, வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், 8 × 8ன்னு போட்டோம்னா 64. ஸோ சுக்கிரன் ராகு. இப்போ வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்படின்னு வரும்பொழுது அது சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பை அதிகமா நமக்கு வலுப்படுத்தி கொடுப்பது. இதனால தான் ராகு பகவான் அப்படின்றவர் முழுக்க 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 நம்மளுடைய புறவாழ்வினுடைய சுகங்களை கொடுப்பவர். அதனால தான் துர்க்கை அப்படின்ற தெய்வம், காளி என்ற தெய்வம் வந்து ராகுவினுடைய அதிதேவதையாக என்ன பண்ணப்படுதுன்னா விளங்குகிறது. ஸோ இந்த 64 கிராம் வெள்ளி நம்ம வாங்கும் பொழுது அல்லது வெறும் 8 கிராம் வெள்ளி நம்ம வாங்கும் பொழுது கட்டாயமா அந்த பொருள் இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி திதியோடு ஒத்து வந்து வாங்குகிற பட்சத்தில் நம்மளுடைய செல்வ விருத்தி மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதை வாங்கினதுக்கு பிறகு பீப்புளே என்ன பண்ணுவாங்கன்னா உணர்ந்து சொல்லுவாங்க. பொதுவா சித்திரை பௌர்ணமினா மாலை நேரத்துல பொங்கல் வைத்து வழிபாடுவதுதான் சிறப்புன்னு நான் பல வருடங்களா சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த வருடம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். காளி கோவிலோ துர்க்கை கோவிலோ தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதே போல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறம் உள்ள ஒரு புடவை. அப்படி இல்லைன்னா ராகுவிற்குன்னு ஒரு நீல நிறம் இருக்கிறது. ராகுவிற்குன்னா உஜாலா நீலம்னு நம்ம சொல்லுவோம். அந்த நீல நிறத்துல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு புடவை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஐயப்ப விரதத்துல எல்லாம் அவங்க ஒரு நீல நிறத்துல ஒரு வஸ்திரம் கட்டுவாங்க. அந்த நிறத்துல ஆண்கள் வேஷ்டி கட்டிக்கலாம், பெண்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சாரி வேர் பண்ணிக்கலாம். இப்போ ராகு காலகட்டத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய துர்க்கை கோவிலோ காளி கோவிலோ எனி பெண் தெய்வங்கள் கோவில், ஆனா கையில என்ன இருக்கணும்னா ஆயுதம் இருக்கணும், உக்ரமா இருக்கணும். இந்த தெய்வத்துக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா 108 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழத்தை எடுத்து அங்கேயே என்ன பண்றீங்கன்னா உட்கார்ந்து ராகு காலத்தில் கோர்க்கிறீர்கள். ராகு காலத்துல கோர்த்து அம்பாளுக்கு என்ன பண்றீங்கன்னா சமர்ப்பணம் பண்றீங்க. அம்பாளுக்கு இந்த எலுமிச்சம்பழ மாலையை சமர்ப்பணம் செய்யும் பொழுது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் நெய் வாங்கி தானம் கொடுத்துடுறீங்க. அந்த அர்ச்சகர் இருக்காரு இல்லையா, அர்ச்சகருக்கு வஸ்திரம், வெற்றிலை, பாக்கு ஒரு காணிக்கையோடு கரெக்டா இந்த ராகு காலத்துல கொடுத்துடுறீங்க. இப்படி கொடுக்கும் பொழுது என்ன நினைச்சு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய தலைமுறை சாபங்கள் தீரணும்னு நினைச்சு கொடுத்தா போதும். இது பொதுவா சிவாலயத்தில் இருக்கிற துர்க்கைக்கோ முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற துர்க்கைக்கோ அல்லது தனித்த துர்க்கை காளியம்மன் கோவில்லையோ இதை தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா செயல்படுத்தலாம். இவ்வாறு பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் சூப்பரா இருக்கும். குறிப்பு கேது நீச்சம் அடையும், சந்திர பலம் பெருகும். அப்போ மனோபலம் பெருகும் பொழுது உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, பொருளாதார மேன்மை, உறவுகள் கெட்டு போயிருக்கு, பிரிவா இருக்கு, பங்காளிகள் சண்டையா இருக்கு, கணவன் மனைவி சண்டை போட்டவங்க சமாதானமே ஆகாம இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வாக இந்த ராகு காலம் பௌர்ணமியோடு வரக்கூடிய ராகு காலம் மிக சிறப்பானது. எல்லாருமே ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கும்னா திருவண்ணாமலையில இருக்கும், சிவபெருமான் கிட்ட இருக்கும். யாருமே துர்க்கை கிட்ட ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, காளி கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நாம துர்க்கையும் காளியையும் நாம வந்து பாத்தீங்கன்னா சைவ ரீதியான பலியை கொடுத்து என்ன கேட்டாலும் அம்பாள் மகிழ்ந்து தருவாள். அப்போ இதை நம்ம கொடுத்துட்டு அம்பாள் கிட்ட என்னுடைய வாழ்க்கையில சந்திரபலம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு கேட்டு பாருங்க,
நிச்சயமா நல்லா இருக்கும். அன்றைக்கு அந்த ராகு காலகட்டத்துல இத முடிச்சிட்டு நீங்க போய் வாங்குற வெள்ளிக்கு சூப்பர் பவர் இருக்கும். அந்த வெள்ளி மல்டிபிளா மணி அட்ராக்ட் பண்ணலன்னா நீங்க என்ன ஏன்னு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது முதல்ல இந்த பூஜையை முடிச்சிடணும், முடிச்சிட்டு போய் வெள்ளி வாங்கணும். வெள்ளி வாங்கணும். இல்லன்னா நம்ம வெள்ளி வாங்கிட்டு வந்து கூட இந்த பூஜையை நம்ம பண்ணலாம். ஆக மொத்தம் நமக்கு குறிக்கோள் வந்து வெள்ளி ராகு காலத்துல வாங்கணும். இல்ல நாங்க ஒரு கோவில்ல நின்னுட்டு இருக்கோம், என்னுடைய வீட்டுக்காரரோ மனைவியோ போய் அந்த டைம்ல போய் கடையில வாங்கிடலாம்னாலும் வாங்கிடலாம். ஆனா வெள்ளி வாங்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த வெள்ளியானது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய காந்தமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கும் பொழுது அந்த பொருளுக்கு அவ்வளோ ஒரு வைப் இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம இந்த சித்ரா பௌர்ணமியில பண்ணினா மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா வயதானவர்கள் யாராவது இருக்கிற பட்சத்தில், இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தை பேரே கிடைக்காது, நிறைய பேருக்கு திருமணமே ஆகியிருக்காது, இவர்கள் எல்லாம் வயதான நிலையில பூ வித்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஜோடி செருப்பு, ஒரு குடை, அவங்களுக்குன்னு காட்டன் வஸ்திரம், ஒரு ஃபுல்லான வாட்டர் பாட்டில் இல்லைன்னா மோர் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து இதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கர்மா தீரும். இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணா இதுவும் பிளஸ்டா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபீல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன். பைரவர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இந்த பைரவரை வந்து இந்த காலகட்டத்துல வழிபடுறது யாரு வழிபட்டா ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னா, வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல வந்து வேலையில சிக்கல்கள் இருக்கு, நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் இல்லை, ஆனா எங்களுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு ஜாபுக்கு நாங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம், கரெக்டா கிடைக்கல, வெளியில போகணும்னு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சுகிட்டு இருக்கவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்று வரக்கூடிய ராகு காலத்துல பைரவருக்கு தயிர், கரும்பு சாறு, தேன், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் தானம் தந்து அவருக்கு 29 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணி வெளிநாடு சிறப்பா அமையணும்னு வேண்டினா 48 நாளுக்குள்ள போயிடுவாங்க. இதுவும் நடக்கும். இது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி வேணாலும் நடக்கட்டும், என்ன மாதிரியான கிரக அமைப்பு வேணாலும் இருக்கட்டும், இந்த நாள்ல இதை பண்ணினா மாற்றம் உறுதியாக இருக்கும். இது எல்லாம் நம்ம சித்ரா பௌர்ணமியில செய்ய வேண்டிய விஷயம். ஆக மொத்தம் ஒரு வழிபாடு என்பது ஒவ்வொரு வருடத்திலும் நட்சத்திரமும் மாறி மாறி தான் வரும். திதியை வைத்து தான் நம்ம என்ன பண்றோம்னா வழிபாடுகளை சொல்லுகிறோம். அந்த நட்சத்திரத்தையும் திதியையும் வருகிற நாளையும் பொறுத்து அதற்கு உரிய காரகத்துவ தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அந்த காரகத்துவம் அன்று என்ன கொடுக்க இருக்கிறது, அதற்கு தகுந்த பிரச்சனை நமக்கு என்ன இருக்கிறதுன்றத புரிந்து வழிபாட்டை கையில் எடுத்துக்கொள்வது சிறப்பு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன். நார்மலா சித்திரகுப்த வழிபாடு பண்றவங்க பண்ணலாம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது செல்வம் மட்டும் உங்களுடைய குறிக்கோளா இருக்கா, இதை மட்டும் பண்ணுங்க போதும். இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, அன்றைக்கு அந்த காளி கோவிலுக்கோ துர்கை கோவிலுக்கோ போக முடியாதவர்கள், அது வயதானவர்களா இருக்கலாம், பெண்களுக்கு போக முடியாத ஒரு நிலைமைகளா இருக்கலாம், நாங்க வீட்டில இருந்தே என்ன வழிபாடு பண்ணி அதுக்கப்புறமா அதை போய் அந்த கோவில்ல சமர்ப்பணம் பண்ணலாமா, வேற ஏதாவது வழிகள்? பொதுவாமா வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய சூழல்கள் இல்லாத பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா, படிகாரக்கல் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த படிகாரக்கல் பெரிய கல்லா வாங்கிக்க சொல்லுங்க. கருப்பு கயிறு, தென்னை நாரால் செய்யப்பட்ட கருப்பு சாயம் பூசப்பட்ட கயிறு இருக்கும், இதை வாங்கி நம்ம அந்த ராகு காலகட்டத்தில் படிகாரக்கல்ல கருப்பு கயிறு கட்டி வீட்டு வாசல்ல உள்ள எல்லா முடிச்சுகளையும் அப்புறப்படுத்திட்டு வீட்டு வெளியில கட்டுறது நல்லது. இது இந்த சுக்கிரன் ராகுவுக்கு உரிய பலனை இந்த ஒரு படிகாரக்கல் கட்டுறது பாசிட்டிவா வழங்கும். இது மொத விஷயம். நீங்க சொல்ற பிரச்சனைலாம் எங்களுக்கு இருக்கு, ஆனா வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு குறைவா இருக்குது, நான் வீட்டில் ஏதாவது வழிபாடு செய்யலாமா அப்படின்னா இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஃபாலோவர் கிட்ட முத்து இருக்கும் இல்லையா, இதை என்ன பண்ணணும்னா வீட்டில் 108 முத்துக்கள் இருந்தா ஓகே, இல்லை ஒரே ஒரு முத்து தான் இருந்தாலும் ஓகே. என்ன செய்றீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் நம, ஓம் ஹ்ரீம் நம, இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, இந்த உள்ளங்கை நடுவுல முத்தை நம்ம வச்சுக்கிட்டு நல்லா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஈர்ப்பு விதியை பயன்படுத்துற மாதிரி செயல்படுத்துற மாதிரி அழகா வீட்டுல ஒரு தர்பையில் அமர்ந்து கைக்கு நடுவுல முத்தை வச்சுக்கிட்டு இந்த ஓம் ஹ்ரீம் நம அப்படின்ற மந்த்ராவை 108 முறை நாம வந்து இந்த ராகு காலத்துல சொல்லி நம்ம என்ன கேட்கிறோமோ அதுவும் கிடைக்கும். இப்ப வெளிநாடுகள்ல நிறைய பேருக்கு என்ன இருக்காதுன்னா துர்க்கையோடைய சன்னதி இருக்காது, ஆலயங்கள் இருக்காது, இன்னைக்கு போர்க்களங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்க நிலையில ரொம்ப பயப்படுவாங்க. இவங்க முத்தை மட்டும் வச்சு அந்த ஈர்ப்பு விதியை செயல்படுத்தி இந்த ஹ்ரீம் என்ற பீஜத்தை நம்ம கரெக்டா சொல்லும் பொழுது அதே சந்திரபலம் உறுதியாக கிடைக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பண்டிகைக்கு நீங்க எதையுமே வந்து அதே ஒரு பரிகார முறைகளோ அதே வழிபாட்டு முறைகளோ சொல்றது இல்லை. ஒவ்வொரு வருடமும் அதை ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி அடுத்தடுத்து செஞ்சால்
வெற்றி படிகளுக்கு எப்படி நம்ம போய் சேரலாங்கிறதுக்கான அழகான ஒரு முறை தான் சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்குமே இந்த சித்ரா பௌர்ணமியில இந்த வழிபாடு நன்மையை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.